விடாமுயற்சி டீமானது விடாமுயற்சி படத்தின் வெற்றியை கொண்டாடி இருக்கிறார்கள். இன்னைக்கு 13ஆம் நாளா இருந்தாலும் விடாமுயற்சி டீம்ல மகிழ் திருமேனி அணில் இவங்க 2 பேரும் ஒரு தியேட்டருக்கு சந்திச்ச போது விடாமுயற்சி படத்தின் வெற்றியை கொண்டாடி இருக்கிறார்கள். இந்த கொண்டாட்டம் விடாமுயற்சி வெற்றியை லைக்கா நிறுவனத்துக்கு மிகப்பெரிய ஒரு லாபத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறதை மகிழ் திருமேனி தன்னுடைய வாயாக சொல்லியிருக்கிறார். நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். அஜித்தும் ரொம்ப ஹாப்பியா இருக்கிறார், அனிருத்தும் ரொம்ப ஹாப்பியா இருக்கிறார். இந்த படத்தின் வெற்றியை மக்களும் கொண்டாடி வருகின்றனர். அதே போல் நாங்களும் இந்த வெற்றிக்கு பிறகு முக்கியமாக இன்னொரு சூப்பரான அஜித் ரசிகர்களுக்கு முக்கியமான தகவல் ஒன்று வெளியாயிருக்கிறது. குட்ஃபேட் அக்கடியோட கூடிய சீக்கிரம் ட்ரெய்லர் வெளியாகும். படமும் ரிலீஸுக்காக இது 3.5 மாதங்களே இருக்கிறதுனா கூடிய சீக்கிரம் ட்ரெய்லர் வெளியாகும். அப்டேட்டுகள் எல்லாம் வெளியே அடுத்தடுத்து வந்து கொண்டே இருக்கிறது. அந்த குட்ஃபேட் அக்கடி படம் வந்து மாஸ் படமாக மாற்று கருத்தே கிடையாது. கமர்ஷியல் மூவியாக இந்த குட்ஃபேட் அக்கடி இருக்க போகிறது என்பதற்கில்லை. அதுதான் உண்மை. இதை பொழுது இன்னைக்கு இருக்க போகிறது. இந்த விழா வெற்றி வெற்றி குட்ஃபேட் அக்கடி படத்தின் அப்டேட்டுகள் ஹாப்பியாக இருக்கிறார். எல்லாம் விடாமுயற்சி படத்தை கலவையான விமர்சனத்தை எப்படியா விடலாம் என்று நினைத்தார்கள். அத்தனை வாயெடுத்து விட்டார்கள். இந்த படத்தின் வெற்றி இப்போது மற்றவர்களை கண்ணை வீசிக்கொண்டே இருக்கிறது. அந்த அளவுக்கு விடாமுயற்சி வெற்றி சாதனை